நம்மளோட முன்னாடி வீடியோவில் நான் அடுத்து வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும்னா கீழே சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் சிலர் ஹேராம் படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹேராம் படத்தில் இருக்கிற சில தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த படத்தில் காஞ்சி சங்கராச்சாரியாரை வச்சு ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் ஒன்று இருந்திருக்கு. அதோட காட்சிகள்லாம் படத்தில் ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்தனால இந்த படத்துலேருந்து அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் ஷாருக் கான் முதல் முறையாக தமிழில் நடிச்சிருப்பார். அதே போல் டப்பிங்கில் தமிழில் பேசவும் செஞ்சுருப்பார். ஆனால் இந்த படத்துக்காக ஷாருக் கான் ₹1 கூட சம்பளம் வாங்கவே இல்லை. அண்ட் ஷாருக் கான் ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டார். அதுக்காக இந்த படத்தில் அவரை காஸ்ட் பண்ணி அது மூலமாக ஒரு பிஸ்னஸ் பார்க்கலாங்கிறக்காலாம் ஷாருக் கானை கமல்ஹாசன் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணல. ஷாருக் கான் ஒரு பட்டான் இனத்தை சேர்ந்தவர். அதாவது அவரோட அப்பா ஒரு பட்டான். இந்த படத்தோட கதைப்படி அந்த கேரக்டர் ஒரு பட்டான் இனத்தை சேர்ந்த ஒரு கேரக்டர். அதுக்காக தான் கமல்ஹாசன் ஷாருக் கானை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஷாருக் கானோட அம்மாவை நடித்த மோகினி மாத்தூர் இவங்க காந்தி கொலை செய்யப்பட்டப்போ அதை நேரில் பார்த்தவங்க. ஒரு 13 வயசு பொண்ணா நேரில் பார்த்தவங்க. அவங்கள இந்த ரோலில் காஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி கதைன்னு சொன்னனால தான் அவங்க நடிக்கவே செஞ்சுருப்பாங்க. ஒரு கதைக்காக அந்த கதைக்களத்தையே பார்த்தவங்க, நிஜமாக அந்த ஹிஸ்ட்ரியில் இருந்தவங்கலாம் ரொம்ப தேடி எடுத்திருப்பார். அதே மாதிரி மார்டிமம் வீலர் அப்படிங்கிற அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு, ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட்டு, ஆரம்பத்தில் அவங்க மொகஞ்சதாரோவில் கமல்ஹாசன் ஆர்கியாலஜிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த மார்டிமம் வீலர் ஒரு சின்ன ஷாட்டுக்கு தான் போவார். அதுக்கு அப்படியே மார்டிமம் வீலர் மாதிரியே இருக்கிற ஒரு ஆக்டரை கொண்டு காஸ்ட் பண்ணியிருப்பார். இப்படி ரொம்ப சின்ன விஷயத்தை கூட ரொம்ப மைனூட்டாக பார்த்துருப்பாரு. இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலம் காஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். அண்டு இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் நாதுராம் கோட்சேவா யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு. இந்த நாதுராம் கோட்சே கேரக்டருக்கு கமல் நிறைய பேரை தேடி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு யாருமே சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அப்போ தான் கிரீஷ் கர்னாட் இதே படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். கமல்ஹாசனோட மாமனாரா. அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய டேரக்டர். கிரீஷ் கர்னாட் அவர் தான் கமல்ஹாசன் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மராட்டி ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, அவரை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருமே நாதுராம் கோட்சே போல்தேங்கிற நாடகத்துலேயும் நடித்த ஒரு ஆள் கோட்சேவா. இவர் பார்க்குறதுக்கும் அப்படியே எக்ஸாக்டாக நாதுராம் கோட்சே மாதிரியே இருப்பார். ஸோ அவரை காஸ்ட் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஸ்ரீராம் அபியங்கருங்கிற ஒரு மராத்தி கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஆரம்பத்தில் இன்னொரு மராத்தி ஆக்டரை தான் போடணும்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆக்டர் எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு. ஸோ அதுக்காக இன்னொரு ஆக்டர் தேடுறப்போ தான் அத்துல் குல்கர்னியை இந்த ரோலில் காஸ்ட் பண்ணுறாரு. அத்துல் குல்கர்னிக்கு இது முதல் படம். இந்த முதல் படத்திலேயே அவருக்கு நேஷனல் அவார்டும் கிடச்சிது. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டர். ஆனால் இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஹேமமாலினி அவங்களோட பொண்ணான ஈஷா டியோவில் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு கமல்ஹாசன் நினைக்கிறாரு. ஆனால் அவங்கள இந்த ரோலில் போட்டால் அது சரியாக இருக்காதுன்ற மாதிரி அவருக்கு அப்புறமா தோணுது. ஏன்னா அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ஐயங்கார் இனத்தை சேர்ந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப மெட்டிகுலஸாக பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப தான் அல்டிமேட்டாக இந்த ரோலு ஆக்ட்ரஸ் வசுந்தரா தாஸுக்கு போகுது. அண்ட் இந்த படத்தில் எக்கச்சக்கமான வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான ரியலாக நடந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். நான் முன்னே சொன்ன மாதிரி மார்டிமம் வீலராக இருக்கட்டும். அண்ட் ஒரு இடத்துல டெல்லி கணேஷ் கமல்ஹாசனை பார்த்து ஆர் யூ ஃப்ரம் குவாலியர் யூனிட் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்படி இந்த ஹேராம் படத்தை நம்ம டீகோட் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லணும் தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அவ்வளோதான் மக்களே. இதே மாதிரி நான் வேறு ஏதாவது படத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பேர் சத்யசோதனை. அதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்கு ஹேராம்னு பேர் வச்சாங்க. ஏன் ஹேராம் அப்படின்னா மகாத்மா காந்தி சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன வார்த்தை ஹேராம். ஆனால் இந்த படத்தில் அவர் சாகிறப்போ ஒரு தடவை கூட ஹேராம் சொல்ல மாட்டார்.